எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பயப்படாதீங்கம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. உங்கள் கூட ஒரு அண்ணனா ஒரு மகனா தம்பி அவங்க கூட என்றைக்கு நான் இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் பார்த்துக்கலாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. வேறு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் எதுவும் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா கேட்குற சூழ்நிலையிலே இல்லை. குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக முடிச்சிட்டோன்ட்டு நாங்களும் ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்போம். 1/4 மணி நிமிஷம் பேசியிருப்போம். கரூர் ஏன் வர முடியலன்றதும் சொன்னாங்களாம்மா? வர முடியல வருத்தம். அதுதான் முதல்ல நம்ம போனோடனே அதான் சொன்னார். நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பேசுகிறது நீங்கள் முதல்ல அதுக்கு என்னை மன்னிச்சுக்கணும். என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னாரு. முதல்ல அதுக்கு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல வந்து பார்க்காம நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சே ஆரம்பித்தார். அவரோட புகைப்படம், தம்பியோட புகைப்படமும் கொடுத்தாங்க கேள்விப்பட்டோம். அவரோட கொடுத்தாங்க. எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அங்கே எதிர்பார்க்கல. ஃபோட்டோலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அங்கே போய் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை பார்த்துட்டு மொத்த ஃபேமிலியுமே அங்கே எல்லாருமே அழுதாங்க. அழுகாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் ஃபோட்டோ ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இந்த ஃபோட்டோ நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாருமே வந்து மொத்த பேருமே அழுதாங்க. வந்தவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த இடத்துல அந்த மண்டபம் ஃபுல்லாமே அழுக தான். அப்புறம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு தான் போனோம். தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு எடுத்துகிட்டு போய் அவரும் பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரமாக இப்படியே கையில் வச்சு அவனையே பார்த்துட்டு தான் இருந்தார். அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவர் அது இழக்கக்கூடாத இழப்புமா இது, முதல்ல அதுக்கு என்னால் தான் அப்படின்னுங்கிற மாதிரி அவர் இந்த கூட்டத்துக்கு வந்து தான் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். கையில் எதை வச்சுட்டு இருந்தார், ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் மருமகங்கிட்ட பார்த்துக்கங்க, அவர்கிட்டையும் சொன்னாங்க, என்ன ஹெல்ப் எப்போ வேணாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்ட்டு இருக்காரு.